ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மனுஷனுக்கு ஒரு சாபக்கேடான விஷயம்னா மன்னிச்சிருங்க. நான் நிறைய பேர் ஆலோசனையில் புலம்புற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மனுஷனுக்கு ஒரு சாபக்கேடான விஷயம்னா இந்த காமம் அப்படின்ற உணர்வோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சில பேருக்கு இந்த காம உணர்ச்சிகள் பூர்த்தி அடையும் பொழுது, அதுக்கு சரியான பார்ட்னர் கிடைக்கும் போது அது ஒரு வரமான வாழ்க்கையா அவங்களுக்கு அமையுது. ஆனா அதுவே பூர்த்தி அடையாம ஒரு விரக்தியான வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு அந்த இளமைன்ற கொடுமையும், அந்த இளமையில சரியான துணை அமையாம புரிஞ்சுக்காம எல்லாம் போகும் பொழுது, இன்னைக்கு அடிப்படை ஒவ்வொரு குடும்பத்திலையுமே, குடும்பம்ன்றதுதான் சமுதாயம் இல்லையா? சோ சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனையும் அந்த காமம்ன்ற பிரச்சனையில தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அடிப்படையான பிரச்சனையும் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தோணுது. அப்ப இந்த காமம்ன்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா ஒரு கணவன் மனைவின்ற ஒரு உறவுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சு அதை கணவன் நிறைவேற்றாத போதும், ஒரு மனைவி நிறைவேற்றாத போதும், ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டி அந்த காமம்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ரெண்டு பேருமே ரொம்ப நண்பர்களாவே இருந்திருப்பாங்க. அந்த குடும்பத்துல பெருசா ஒரு பிரச்சனைகளுக்குமே வாய்ப்பு இல்லை. அப்போ நண்பர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். கணவன் மனைவிகள் முதல்ல நண்பர்களாக இருக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்பவே முக்காவாசி பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னு. அப்போ அந்த காமம்ன்ற ஒரு உணர்வு நம்ம ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்தும் அது புல் திருப்தியா கிடைச்சா மட்டும்தான். உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா காம உணர்ச்சிகள்? அப்போ நீங்க எதிர்பார்த்து உங்களுடைய பார்ட்னர்கிட்ட எதிர்பார்த்தும் கிடைச்சும் கூட கிடைக்காமல் இருந்தும் கூட அது ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் நீங்க இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து உங்களுடைய காலம் முடிகிற வரைக்குமே இட் இஸ் இன்ஃபினிட்டி. அதுக்கு முடிவே கிடையாது. ஸோ அப்படி உங்களுடைய உடல் சார்ந்து உங்க உணர்ச்சிகள் சார்ந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்ததுன்னா அதை உங்க பார்ட்னர் நிறைவேற்றல, உங்க பார்ட்னர் அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணல அப்படின்ற ஒரு கோபம் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுடைய உடல் சார்ந்து உணர்வுகள் சார்ந்து உங்களுக்கு ஒரு புரிதல் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்போ மனுஷனுக்கு மனுஷன் அவனவனுடைய உணர்வுகளை இன்னொருத்தவங்க டாப் டு பாட்டம் அப்படியே ஃபிங்கர் டிப்ல புரிஞ்சுக்கிறதுன்றது கண்டிப்பா நடைமுறையில சாத்தியம் இல்லை. ஸோ அந்த காமம்ன்ற உணர்வை ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட விதமா அவங்க உடல் சார்ந்த புரிதல் இருக்கணும். அந்த புரிதலை மற்றவங்க அப்படியே புரிஞ்சுக்கணும். அதை தனக்கு சாட்டிஸ்ஃபைடா அதை லைஃப்ல ஒரு திருப்தியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்ப்பாளினரை எதிர்பார்க்கறதும் அங்க ஒரு முட்டாள்தனமான எதிர்பார்ப்பு. அதுக்காக கோச்சுக்கிறதுமே, அவங்க மேல கோச்சுக்கிறதும், அதனால குடும்பத்தை ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதும், கணவன் மனைவிகள் பிரிகிற நிலைமைக்கு அந்த ஒரு புரிதல் மட்டும் இல்லாததுனால ஒரு பெரிய முடிவுக்கு வர்றதும் அங்க சாத்தியமற்ற ஒரு நடைமுறையில ஒரு நல்ல முடிவா இருக்காது கண்டிப்பா. ஏன் அப்படி சொல்றேன்னா, கண்டிப்பா எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இன்டர் கோர்ஸ் நடக்குது, ஒரு குழந்தை பெத்து, அதனாலதான் இன்னொரு குழந்தை கிடைக்குது. ஆனா இதெல்லாம் நடந்து கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் பிடிக்காம போகுது. அண்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க புரிஞ்சுக்கல, எனக்கு ஃபேண்டசியான சில விஷயங்கள் இருக்கு, அதை அவங்க பண்ணி கொடுக்கல, இப்படியான குறைபாடுகள் தான் அங்க வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பிடித்த மாதிரியே உங்களுடைய ஆண் துணையோ பெண் துணையோ நடந்துக்கிறதுன்றது நடைமுறையில சாத்தியமற்ற விஷயம். சோ இதை தாண்டி அவங்க கிட்ட பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்கு, லைஃபுக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள், ஒரு குடும்பமா வாழ்றதுக்கு அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க, ஒரு நண்பனாவோ ஒரு தோழியாவோ அவங்க உங்களுக்கு மென்டலி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க, இது மாதிரி குணநலங்களை பார்த்து ஸோ இந்த காமம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கணவன் மனைவி ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். நன்றி.